சரி, இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் எல்லா பப்ளிக் சர்வன்ஸ்க்குமே அப்ளை ஆகும். மினிஸ்டர்ஸும் சரி, எம்பிஸும் சரி, எம்எல்ஏஸும் சரி, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ஏன் எங்க ஜட்ஜஸ் எல்லாருக்குமே கூட இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்து அப்ளை ஆகும். பொதுவா எப்பவுமே வந்து லஞ்சம் வாங்குறவங்க மட்டும்தான் பெரிய குற்றவாளியா காமிக்கிறாங்க. நிறைய பேரு இப்பவும் அந்த கியூவை தடுக்கிறதுக்கு, சீக்கிரம் வேலை முடிக்கிறதுக்கு, ஏன் ஒரு காமன் மேனை விட பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் இன்னும் இருக்கதான் செய்யுது. தன்னோட வேலையை ப்ரையாரிட்டி பேசிஸ்ல எடுத்து முடிக்கிறதுக்கு கையில காசு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு திணிச்சு அந்த வேலையை சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்றவங்க இருக்கதான் செய்யறாங்க. சோ காசு வாங்குறவங்க மட்டும் இல்ல, காசு கொடுக்கறவங்களுமே வந்து ஒரு பெரிய அஃபெண்டர் தான் அப்படிங்கறத வந்து இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ப்ராசிக்யூஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து ப்ரியர் அப்ரூவல் வாங்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் லைக் தட் எல்லா அஃபென்ஸ்க்குமே என்ன பண்ணுவாங்க, நீங்க என்கொயரிக்கு வாங்க அப்படி இப்படின்னு கூப்பிட சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த கரப்ஷன் ஆக்ட்ல மட்டும் நீங்க சாங்ஷன் வாங்காம இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியாது. இந்த பாயிண்ட் வந்து எதுக்காக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, நிறைய ஹானஸ்ட் ஆபீசர்ஸ் மேல சும்மா பேருக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி இந்த பிரைவரி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஃபேக் அலிகேஷன்ஸ் நிறைய கொடுத்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பெண்டிங்ல இருந்தது. சோ அந்த மாதிரி பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரியர் சாங்ஷன் வாங்கிட்டு தான் ஒரு அபிஷியல் மேல நீங்க கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ண முடியும். சோ ஹானஸ்ட் அபிஷியல்ஸ் எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெரிய பிளஸ் தான். தேவையில்லாம நெசசரியா எதுலயுமே சிக்க மாட்டாங்க. இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல எடுக்கிற கேஸ் எல்லாமே மினிமம் ஒரு 2 to 4 இயர்ஸ் முடிச்சாகணும். அதுக்கு மேல எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் ஒரு 6 months கொடுப்பாங்க, சப்ஜெக்ட் டு தி டிஸ்கிரிஷன் ஆஃப் தி கோர்ட் தான். ஆனா மேக்ஸிமம் 4 இயர்ஸ் முடிக்கணும். அப்படி இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல அவங்க கன்விக்ட் ஆனாங்க அப்படின்னா அவங்க பேர்ல தப்பா சேர்த்து வச்ச சொத்தை பறிமுதல் பண்றதுக்கும் வந்து இந்த ஆக்ட் கீழே வந்து பவர் இருக்கு. இதுக்குன்னே ஸ்பெஷல் கோர்ட் இருக்கு, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி கேசஸ் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு.